பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி மீன ராசியாகும். மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவானாகும். மீன ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள் ஆகிய நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது மீனராசியாகும். மீனராசியில் பிறந்தவர்கள் சற்று பருத்த தேகத்தை உடையவர்களாக இருப்பார்கள். சிகப்பும் அல்லாமல் கருமையும் அல்லாமல் சற்று மாநிறத்தில் காட்சியளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல உடலமைப்பை கொண்டவர்களாகவும் நகைச்சுவையாக பேசி அனைவரையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய சாமர்த்தியம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். எவ்வளவு வேடிக்கையாகவும் நகைச்சுவையாகவும் பேசினாலும் தன் காரியத்தை செய்து முடிப்பதில் கண்ணாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறர் நலத்திற்காக தம்முடைய சுய லாபத்தை கூட விட்டு கொடுக்கக்கூடிய தாராள மனமும் இவர்களிடம் இருக்கும் என்றே குறிப்பிடலாம். அதே போல நீண்ட தூர பிரயாணம் செய்வது, அதுவும் தனிமையில் நீண்ட தூர பிரயாணம் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயமாக இருக்கும். விதவிதமான உணவுகளை உண்டு ருசிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஆர்வமும் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். சமுதாய பற்றும் நாட்டுப்பற்றும் ஒருங்கே உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் பிறருக்கு கேடு செய்யாது வாழ வேண்டும் என்ற சிந்தனை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அடிக்கடி நீராடுவது இவர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயமாக இருக்கும். சொந்த பந்தங்கள் நிறைந்தவர்களாகவும் சொந்த பந்தங்களுக்காக சில பல தியாகங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். நல்ல புத்திமான்களாகவும் திறமை மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள். தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரர்கள் மேல் அதிக அன்பும் பாசமும் வைத்திருப்பார்கள். ஆனால் அவரிடமிருந்து அந்த அன்பும் பாசமும் திரும்ப வருமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி என்றே குறிப்பிடலாம். இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு தலையின் வலது பக்கத்தில் மறு அல்லது மச்சம் ஒன்று இருக்குமென்றே குறிப்பிடலாம். முன்கோபங்கள் எவ்வளவு வந்தாலும் தான் செய்தது தவறு என்றால் அனைவர் முன்பும் மன்னிப்பு கேட்க தயங்காதவர்களாக இருப்பார்கள். ஆனால் தன்னுடைய பக்கம் நியாயமும் தர்மமும் இருக்கிறதென்று இவர்கள் உணர்ந்தால் யாருக்கும் எப்பேற்பட்ட மனிதருக்கும் தலையாட்டாத தன்மானம் மிக்கவர்களாக இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம். இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையானவர்கள் நல்ல கல்வி அறிவும் கர்வமும் ஒருங்கே அமைய பெற்றவர்களாக இருப்பார்கள். இதன் காரணமாகவே கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு கரடுமுரடான மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் பிரியாது ஒன்று போல் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் பெறக்கூடிய யோகமும் லாபமும் சற்று குறைவாக இருக்கும். அப்படி அவை கிடைத்தாலும் அந்த சொத்துக்களால் சில பல தொந்தரவுகளை இவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தன்னுடைய சுயமான முயற்சியினாலேயே முன்னேற வேண்டும் என்ற விருப்பும் ஆசையும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். முற்கால வாழ்க்கையில் சில பல சங்கடங்களை சந்தித்தாலும் பிற்கால வாழ்க்கையில் சிறந்த யோகங்களை பெற்று வாழக்கூடிய பாக்கியங்கள் உடையவர்களாக இருப்பார்கள். மீனராசிக்காரர்கள் இரக்க சுபாவம் உடையவர்களாக இருப்பார்கள். அதுவும் ஐந்தறிவு ஜீவனிடம் அதிக அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் மீனராசிக்காரருடைய வீடுகளில் நாய் அல்லது பூனை போன்ற ஐந்தறிவு ஜீவராசிகள் அதிகம் இருக்குமென்றே குறிப்பிடலாம். எந்த விஷயத்தையும் முறையாக மேற்கொண்டு அதில் பல சாதனைகளை புரியக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்றே குறிப்பிடலாம். மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் சிலருக்கு கற்பனை வளம் மிகவும் அதிகம் என்றே குறிப்பிடலாம். சிறந்த கவிதையாளர்களாகவும் நாவலாசிரியர்களாகவும் சிறுகதை தொகுப்புகளை மக்களுக்கு வழங்கக்கூடியவர்களாகவும் பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரர்கள் இருப்பார்கள். வெளியூருக்கு அடிக்கடி பிரயாணம் செய்வதில் விருப்பம் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். அதனால் பல புதிய விஷயங்களை அனுபவ ரீதியாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இவர்களுக்கு தானாகவே அமையும் என்று குறிப்பிடலாம். நம்பிக்கையும் திடமான மனதும் பெற்றவர்களாகவும் பொறுமையாகவும் பிறர் கூறும் நல்ல புத்திமதிகளை ஏற்கும் தன்மை உடையவர்களாகவும் அடக்கமாகவும் பிறரை அறிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்களாகவும் விளங்குவார்கள் என்றே குறிப்பிடலாம். தங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை இவர்கள் நன்கு புரிந்து கொண்டால் இவர்களை வெற்றி கொள்வது பிறரால் முடியாது என்றே குறிப்பிடலாம். அதே போல இந்த மீனராசிக்காரர்களுக்குள்ள ஒரு சிறு குறை என்றால் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் இந்த ராசிக்காரர்கள் இரட்டை மனம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். நல்லது கெட்டதை ஆராய்ந்து ஈடுபடும் பக்குவங்கள் இவர்களுக்கு சற்று குறைவாக இருக்கும்.
இவர்களுக்கு ஒரு விஷயம் பிடித்துவிட்டால் அவை நல்லவையா கெட்டவையா என்று ஆராயாமல் அதற்குள் ஈடுபட்டு சில சமயங்களில் சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளவும் வாய்ப்புகள் உண்டு. அன்பிற்காக அதிகம் இயங்கக்கூடிய ராசி இந்த மீனராசி என்றே குறிப்பிடலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் உடையவர்களாகவும் சித்தர்கள், மகான்கள், குருமார்கள் மீது அதிக நம்பிக்கையும் பற்றுதலும் உடையவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயத்தையும் நேர்மறையாக அணுகக்கூடிய சிந்தனைகள் இவரிடம் அதிகம் உண்டு என்றே குறிப்பிடலாம். மீனராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சிறு சிறு நோய் பாதிப்புகள் என்றால் பெரும்பாலும் மீனராசிக்காரர்களுக்கு அடிக்கடி வாயு கோளாறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும், அஜீரணம் சார்ந்த கோளாறுகளும், சிலருக்கு மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும், உடல் எடை ஏறுவதும் குறைவதுமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகளும், அப்பண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும், சிலருக்கு பைல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மீனராசிக்காரர்கள் வாஸ்து சாஸ்திரப்படி வீடு கட்டுவதற்கு ஏற்ற வாசல் என்றால் இவர்களுக்கு வடக்கு வாசல் மிகவும் சிறந்தது என்று குறிப்பிடலாம். மீனராசிக்காரர்களுக்கு அதிக யோகத்தை தரக்கூடிய வயது காலம் என்றால் பெரும்பாலும் இவர்களுக்கு 6ஆம் வயது, 13ஆம் வயது, 18ஆம் வயது, 22ஆம் வயது, 27ஆம் வயது, 36ஆம் வயது, 41ஆம் வயது, 45ஆம் வயது, 49ஆம் வயது, 54ஆம் வயது, 60ஆம் வயது, 63ஆம் வயதுகள் இவர்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய வயது காலமாக இருக்கும். அதே போல யோகம் சற்று குறைவான வயது காலம் என்றால் இவர்களுக்கு 4ஆம் வயது, 8ஆம் வயது, 15ஆம் வயது, 21ஆம் வயது, 29ஆம் வயது, 32ஆம் வயது, 37ஆம் வயது, 40ஆம் வயது, 47ஆம் வயது, 50ஆம் வயது, 58ஆம் வயது, இது போன்ற வயது காலங்கள் சற்று குறைவான காலம் என்று குறிப்பிடலாம். இது போன்ற காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக சில தடுமாற்றங்களும், உடல் ரீதியாக சில பல தொந்தரவுகளும் ஏற்படக்கூடிய வயது காலமாக இருக்கும் என்று குறிப்பிடலாம். பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் இஷ்டமுடன் வழிபாடு செய்ய வேண்டிய தேவதை என்றால் இவர்கள் திருப்பதி ஏழுமலை வெங்கடாச்சலபதி பெருமானை இஷ்டமுடன் வழிபாடு செய்வது இவர்களுக்கு சகல மேன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். அதே போல 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி போன்று சனி பகவானுடைய தாக்கங்களாலும் திசா புத்திகளால் ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகளும் நீங்க இவர்கள் ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாளென்றும் இவர்கள் வீட்டருகிலுள்ள பெருமாள் திருக்கோவிலுக்கு அவசியம் சென்று வெண்ணெய் மற்றும் துளசியை சுவாமிக்கு சாற்றி இவருடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்து வர வாழ்வில் ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகள் நீங்கி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் இவர்களுக்கு அமையும் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.